வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ கௌதம் ப்ரோ இன்றைக்கும் நிறைய கமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு கமெண்ட்டாக நம்ம தொடர்ந்து போவோம். ரெக்கார்டிங்கை போடுறேன். இல்லை நீ மைக்கை ஆன் பண்ணுறியா இல்லையாடா, சொல்லவே மாட்டேறியாடா? இன்பினிக்ஸ் அதெல்லாம் சீக்ரெட். சீக்ரெட்டா இதுவுமா? அப்புறம் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் நாங்கள் ஸ்பை பண்ணுறோன்னு நினச்சிருக்கீங்க. ஆஹா, நீ ஸ்பை பண்ணிட்டாலும் பை மாமா பை. ஐயோ அது பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. யார் அது? பை உளவாளி. யார் உளவாளின்னு பார்த்தா அவனே தான் உளவாளி. வேற லெவலுங்க, நல்ல உளவாளி. சரி, ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்டுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் வந்து சந்தோஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து got a Lenovo LOQ worth 80k at 36k வா? அது என்ன கதைன்னு பாருங்க. Hello bro, hope you are doing good. I got my first laptop in 10th standard 2020. அப்பவே I used to see some reviews and I was a beginner in tech related things. So I wanted it for my online classes. That time I got Me Notebook 14. அந்த 826 சூப்பரா இருக்குங்க. அது MacBook மாதிரியே இருக்கும். ஆமா, செம பிரீமியம். அதெல்லாம் ஓகே. ட்ராக் பேட் மட்டும் கொஞ்சம் ஒரு டைப்பா இருக்கும். ஏன்னா 60,000 ரூபாய்க்கு ஓகே கரெக்ட் தான். ஆனா அந்த டைம்ல எல்லாருக்குமே இது ஒரு வியாதி ப்ரோ. மீ ஒரு பக்கம், ஹானர் ஒரு பக்கம், ரியல்மி எல்லாருமே ஆக்சுவலா லேப்டாப் போட்டுட்டு இருந்தாங்கல்ல. அது ஒரு டைம். சரி, ஓகே. அப்புறம் இட் வாஸ் த சீப்பஸ்ட் i5 ப்ராசஸர் அண்ட் ஐ வாஸ் அ மீ கன்னி அட் தட் டைம். மொபைல் போக்கோ, டிவி வாஸ் ஆல்சோ ஷாமி. ஸோ ஒரு 5 years பிரச்சனை இல்லாமல் போச்சு. ஐ மோஸ்ட்லி யூஸ் டு வாட்ச் யூடியூப் அண்ட் கிளாஸஸ் அண்ட் லேட்டர் ஆன் ஒன் ஃபைன் டே இன் April 2025 டியூ டு ஷார்ட் சர்க்யூட் மதர்போர்ட் காலி ஆயிடுச்சு. I reached out the Xiaomi service center. They said final price would be 18k. I thought not worth it, and later I started searching for laptops in second hand with the budget of 35k. And I wanted to try gaming laptop. First I saw HP Vectus 15 i5 12th gen 16GB 1TB model 4GB RTX 2050 ஓட பார்த்திருக்காரு. ஸோ பேசிக்காக ஒரு கேமிங்காக பார்த்திருக்காரு. I brought home and later I found that there was a battery issue. 1 hour கூட நிக்கல. Later I returned. I was lucky since there were genuine. They were genuine. கடகாரங்க. Later I found one more and add same laptop in warranty but 8512. So I visited, turned out that the battery was defective and adapter was damaged. No box bill எதுவுமே கிடையாது. Later I came back home and then they called me back the next day saying I can reduce the price. I told okay, final price was 21. So what I did, I took the laptop by paying half amount and I replaced battery under warranty and later I paid them the rest. Also upgraded RAM to 16GB and I got a 240 watt adapter brand new for half the price on marketplace for 3.5k. SOT total investment. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காரு. நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். லேப்டாப்லேயும் SOTயா? ஆமாம் ஆமாம். ஸோ அகைன் ஐ புட் த லேப்டாப் ஆன் மார்க்கெட் பிளேஸ் அண்ட் ஜூன் அண்ட் ஐ ரீசென்ட்லி சோல்ட் இட் ஃபார் 40k. வாங்கினது 21k. ஒரு சில அப்கிரேட்லாம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அது வந்து வாடகைன்னு வச்சுக்கோங்க. டோட்டல் செலவு சொல்லியிருப்பாரு கடைசியில். ஆமாம். On August 30, I told them battery was replaced under warranty. They told okay, no problem. Again, I added another 11k and got a Lenovo LOQ brand new 6 months old with bill and box for 51k. i5 13th gen 24GB of RAM, 512GB storage, 6GB RTX 3050. Settled. Good thing is it's smoother than the HP Victus. Newer one cost 80k. So I got it for around 36. ஏன்னா இதுல ஒரு லாபம் வந்திருக்கு. எல்லாத்துலயுமே லாபம் அடிச்சிரு. ரவுண்டா அவர் செலவு பண்ணது 36k முடிச்சிட்டாரு. பரவாயில்லையே, ஜாலியா இருக்காரே மனுஷன். எல்லாம் அமையுது. 3 years accidental damage கூட இருக்கா? ஆமா, எல்லாமே இருக்குங்க. எல்லாம் இருக்குங்க. இது இது பாத்திருக்கீங்களா? நம்ம இந்த செகண்ட்ஸ் மார்க்கெட்ல சில சமயங்கள்ல MacBook ஐபோன்லாம் வரும். இந்த கார்பரேட்ல வந்து யூஸ் பண்ணிட்டு 2 வருஷத்துல வித்துருவாங்க. அவனுங்க கார்பரேட் வாரண்டிக்கு வந்து 5 வருஷம். அப்ப நம்ம கைக்கு வரும்போது 3 வருஷம் வாரண்டி கார்பிளஸோட வரும். அந்த மாதிரிலாம் கிடைச்சா லக்கு தான். ஆனா வந்து அடுத்த நிமிஷம் சேல் ஆயிருதுங்க. அந்த மாதிரி பார்க்கவே முடியறது இல்ல. இது என்னது? கௌஷிக் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ ஐ எம் யூசிங் P4. நம்ம கேட்டிருந்தோம்ல, ரிவ்யூஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது ஒருத்தர் ஃபீட்பேக் போட்டிருந்தாரு. So still no problem with it. Good camera and performance. I bought it for 16k on an offer time. Worth for money. I am not facing any heating issues till now. Make a review of it bro. Okay, so நம்ம நீங்களே ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா எப்படி நீங்க ஒரு லாங் டர்ம் ரிவ்யூ மாதிரி போட்டு விடுங்க. P4 கிடைச்சா நாங்க பாக்குறோம், இல்லனா நீங்க சொல்றது தான். என்ன டெரர் பர்சன் வந்திருக்கு கமெண்ட். எஸ், நீங்க இந்த Reno 14 போட்டவனே நிறைய பேர் புலம்பி இருந்தாங்க. நைக் ரைடர் அப்படிங்கிறவர் வந்து Oppo Reno 14 I purchased for 34k on card offer. Good looking and much needed premium level competing mobile. Watching this video on Oppo Reno 14, battery backup super. So இது வந்து பாசிட்டிவா இருக்கு. அடுத்து பாஸ்கர் அப்படிங்கிறவர் வந்து ப்ரோ இந்த மொபைல் வாங்கி 3 டேல சேல் பண்ணிட்டேன்.
இது வந்து இதுவும் ரெனோ 14 இல்லையா? கேமரா ஒன்லி குட், ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்ணா மொபைல் ஓவர் ஹீட் ஆகுது. அது வந்து டிமென்சிட்டி நெட்வொர்க் ஆல்ரெடி அது அழுத்து வாங்கிட்டு இருக்கோம். நீங்க ஹாட்ஸ்பாட் போனோடனே ஃபுல் பாய்லர் மோட் போயிடும். அது வந்து 8350 ஓட முக்கிய அம்சங்கள். எனிவே விண்டர் தானே. 3 சீரிஸ் சிப் வந்து அந்த பிரச்சனை இருக்குது. ஆனா பிரச்சனை இல்லை ப்ரோ, எப்படி பார்த்தாலும் இந்த 9300 இது எப்படி தான். ஆனால் நமக்கு விண்டர் தான் வருது. இப்போ மழை காலம் வர வரப்போகுது. உங்களுக்கு வந்து ஈரமான துணிகளை உலர வைக்க வேண்டும். அதுக்கெல்லாம் வந்து அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா யூஸ் ஆகும் மல்டி பர்பஸ்ல. அடுத்து பரத் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ பாட் ரெனோ 14 for 23K by replacing my old phone and it really satisfied with the good camera and media, so happy with this. Also I disabled hot apps and unwanted apps and now it is looking good. So இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா குப்பை மாதிரி இருக்கும். K13 அப்படிதானே செட்டப் பண்ணும்போது தெரியாம போட்டீங்கன்னா அவ்வளவு முடிஞ்ச அந்த போன். சேல்ல 5000 வருதாம் ப்ரோ K13. அப்படியா? அமேசான்ல பேட்டரி பேக்கப்க்கு ஓகேலாம் ஸ்னாப்டிராகன் சிப் சூப்பர்ல. இது 6 Gen 4 பேட்டரி. ஆனா இப்போ கூட இப்போ எனக்கு என்ன தெரியணும்னா, நம்ம இவன் சரத் வேற அநியாயம் பண்ணிட்டு இருக்கான் குரூப்ல. என்ன பேட்டரி லைஃப் 11 to 12 hours SOT வருதுங்க அவருக்கு. இப்போ ரீசன்ட் அப்டேட்ஸ் அது 2.5 நாள் பேட்டரி லைஃப்ல. அதுதான் சொல்றேன். அவனும் நல்லா அடிக்கிறவன் தான் போனேன். பட் ஆனா அசால்ட்டா அவன் நேத்து ஒன்னு போட்டுறான். 50%க்கு 7 hours அத ரீச் ஆயிருச்சுல அவனுக்கு. 75% பாக்கி இருக்குன்றான். ஆமா 7 hours SOTங்கறான். கரெக்ட். எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, அது யூஸ் பண்ண சிம் சொல்லுங்க. BSNLும் இருக்கு அதுல. ரெண்டு சிம், ஒன்னு ஜியோ இன்னொன்னு BSNL. ரெண்டுமே கோளாறு. ரெண்டுமே நம்ம ஊர்ல பிரச்சனைக்கு வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பாத்துட்டு இருக்கோம். இருந்தாலும் அவன் என்ன பண்றான்னு எனக்கு தோணுதுன்னா, ஆஃப்லைன்ல வீடியோ எதையோ ஓட விட்டுட்டு SOT வர வச்சிடறான். சிம் கார்டு ரெண்டையும் ஏரோப்ளேன் மோட்ல போட்டுறான். எங்களே மத்த பாத்தியா? ஓகே, சோ ஆனா F7க்கு வந்து இப்ப ரீசன்ட்டா வந்து HyperOS 2.2க்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த வெர்ஷன் அதான் சொன்னா 2.0.2 இல்ல அது வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஓகே ஒரு சிலருக்கு. அதே நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். நான் போன வாரம் முந்தின வாரம் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஸ்டேபிள் ஆயிருச்சு, ஹீட்டிங் குறைஞ்சிருச்சு, ஃபுல்லா பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க இந்த லாஸ்ட். அதான் இப்போ நம்ம Xiaomi 15 Ultra அப்படிதான் இருந்தது. ஆனா 15 கார்த்தி ப்ரோக்கு வந்து கொஞ்சம் காலர் பண்ணுது. நம்ம ஹேங் ஆகுது, இக்கப் ஆகுதுங்கிற மேபி இது ஆப் ரிலேட்டடா இருக்கலாம். சோ எப்பயுமே அப்படிதான் இருக்கும். ஓகே, ஒன்ஸ் மோர் மாதிரி ஒரு பேர் வச்சிருக்காரு. அந்த இது ஒரு விவேக் காமெடி ஒன்னு செமையா இருக்கும் ப்ரோ. விவேக் காமெடி பாத்திருக்கீங்கல்ல? அந்த அதே மாதிரி இதுவும் எப்படின்னா மீல முடியற மாதிரி ஒரு பேர் சொல்லு. எக்ஸ்கியூஸ் ஒன்னொன்னா சொல்லுவாரு கந்தசாமி ராமசாமி அதெல்லாம் வேணா. நம்ம பக்கத்துல ஒருத்தன் கூப்பிடுவானா எக்ஸ்கியூஸ் மீ ஒன்னு. அதேதான் சூப்பர் பேரு. இதே எக்ஸ்கியூஸ் மீ சாப்பிடுறான். எக்ஸ்கியூஸ் மீ ஸ்கூலுக்கு போயிருக்கான். நான் பெத்த மாவனே எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு வெளில விடுவாரு எம்ஜிஆர் ஸ்டைல்ல. சரியா? இல்ல இதுல என்னன்னா, இந்த ஒன்ஸ் மோரும் அப்படிதான். என்ன வேணும், சூப்பரா இருக்கும். ஒரு ஈவெண்ட்ல எல்லாருக்கிட்டே கதை சொல்லிட்டு இருப்பாரு. அந்த குட்டி காக்கா அந்த பெரிய காக்காட்ட என்ன கேட்டுச்சு தெரியுமா? ஒன்ஸ் மோர் அப்படின்னு. ஐயோ பயங்கரமான ஆளுங்க அவர். ஆனா சரி, ஹீட்டிங் இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அகைன் சொல்லியிருக்காரு. ரெனோ யூஸ் பண்றேன், மத்தபடி எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெனோ 14 ப்ரோல ஹீட்டிங் இஷ்யூன்னு ஒண்ணு இல்லவே இல்லைங்க அப்படின்னு போட்டுருக்காங்க. அது எல்லாருமே சொல்றது அதுதான். ஏன்னா அந்த 8.4 சீரிஸ் வந்து நல்லா கும்முன்னு நிக்குது. 8.3 தான் லைட்டா கோளாறு பண்றான். விக்கி சூர்யா என்ன ப்ரோ இது ஷட்டர் சம்டைம்ஸ் ஒர்க்கே ஆக மாட்டேங்குதா? கிளிக் பண்ணா வேற இடத்துல ஃபோக்கஸ் மாத்திட்டு திரும்ப எடுக்குதா? அது 14ல ரெனோ 14ல அந்த ஃபோக்கஸ் இஷ்யூ. இதுல வேற என்னடானா கீழ ஒரு நண்பரும் இதே சொல்றாரு. ஐ அம் ஃபேசிங் தி சேம் இஷ்யூ. எனக்கும் ஷட்டர் சம்டைம் ரேண்டமா ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒர்க் ஆகாத பிரச்சனைக்கு நடுவுல எப்பயுமே ஷட்டர் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அதான் Xiaomi Ultra. ஆமா, Xiaomiல என்ன பண்ணா போட்டோ எடுத்துட்டு இருந்தா ஸ்மைல் ஷட்டர்லாம் வச்சிருந்தேன். ஸ்மைல் ஷட்டர்னா இப்ப என்ன பண்ணா திடீர்னு ஒரு கூட்டத்தை அப்படி காட்டுறேன்னு வைங்களேன், உடனே தலையை போட்டோ எடுத்து யாராவது சிரிச்சாங்கனாலே போட்டோ எடுத்துருவான். இப்படி கையில வச்சு நின்றுட்டு இருந்தீங்கன்னா ஊரே சிரிச்சிட்டு இருந்து நீங்க போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும். இதுவே வந்து ஒரு 10-15 நிமிஷம் தொடர்ந்து கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டேன்னு வைங்களேன், கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், எதையாவது நம்ம இப்படி திருப்போம்ல, திருப்பும் போதுல ஒரு போட்டோ இருக்கும். டேய் தரைய நான் ஏன் எடுத்தேன், நான் எடுக்க அந்த இதெல்லாம் எடுக்குதா, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கடா அவன சும்மா சட்டுறாது வச்சிருக்கான்ல அது இன்னொன்னு, அது தனியில ஃபாஸ்ட் ஷாட்டு அடிச்சு நொறுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் உள்ள. ஸோ ஓகே, மொத்தம் வந்து சிலருக்கு பிரச்சனை. 14 ப்ரோக்கு பரவாயில்ல, 14 மட்டும்தான் கொஞ்சம் கோளாறா இருக்கு. ஓகே, நரேஷ்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து ஆர்டர்டு ப்ரோ கூப்பன் கோட்ல added contacted them, they said no charges in customs. Okay okay actually mail போட்டு வந்து சொல்லிருந்தாரு. நிறைய பேர் மெயில் அனுப்பிட்டு இவங்க கிட்ட மெயில் அனுப்பியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்களா, கஸ்டம்ஸ்க்கான டிக்ளரேஷன், கஸ்டம்ஸ்க்கான இதெல்லாம் நாங்க பே பண்ணிடுவோம்னு தான் சொல்லிட்டாங்க.
ஓகே, நிறைய பேர் ஆர்டர் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 கமெண்ட் கிட்ட பார்த்தேன் ஆர்டர் போட்டாங்க அப்படின்னு. அந்த செல்வன்ற கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கோட் தான் யூஸ் பண்ணி. அது வந்து இத்தனைக்கும் அஃபிலியேட் கோட் கூட கிடையாது நண்பர்களே. அதாவது இந்த கோட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உடனே அந்த என்னது ஹைஃபையா, ஆமா, பேடிஎம் கிரெடிட்டட் அப்படின்னு உங்களுக்கு வரும். அப்படிலாம் ஒண்ணுமே வராது. ஆக்சுவலா மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து இந்த அஃபிலியேட் கான்செப்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பார்ட்டர் கான்செப்ட் மாதிரி தான். ஆமா, இது வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு வச்சுக்கலாம். உங்க கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு வந்து 30% ஆஃபர். என்னடா போட்ட உடனே எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி. ப்ரோ அந்த ஊர்ல ஆக்சுவலா நல்லா விக்குதான் ப்ரோ. நான் ஆக்சுவலா அதை அன்பாக்ஸ் பண்ணும்போது KB02 பத்தி பார்த்தேன். KB02 பத்தி பார்க்கும்போது அங்கேயும் நிறைய வீடியோஸ் இருந்தது. யூரோப்ல நிறைய. KBR நான் இப்பதான் கேள்விப்படுறேன். இந்த பிராண்டே இப்பதான் நான் கேள்விப்படுறேன். அந்த KBRக்கு நம்ம ஒரு பேர் சொன்னோம் தெரியுமா? KBR போட்டீங்க நீங்க. அதுதான் கேட்டது. என்னங்க KBRனு போட்டுருக்கீங்க அப்படி. ஆமாங்க. ஃப்ளோல சரி, அது ஒரு கேப் போட வந்தோம். அட விடுங்க, நாங்களும் அப்பப்ப சேவ் கிவ் பண்ணாம சுத்தினா கரடி மாதிரி தான் இருப்போம். சரி, அதனால அது இருந்துட்டு போட்டோம் KBR. இப்போதைக்கு என்னோட பெஸ்ட் அண்ட் ஃபேவரட் IEM அதுதாங்க. எல்லாத்தையும் பீட் பண்ணி நம்மால ஜாலியா இருக்காரு. ஜாலியா இருக்கு. ஓகே, ரெட்மி வாட்ச் மூவ் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி PVK_studio சொல்லியிருக்காரு. மீ ஃபிட்னஸ் ஆப் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டெப் கவுண்ட் பண்ணுது. இஃப் ஐ கனெக்ட் வாட்ச், ஓகே, இஃப் ஐ கனெக்ட் வாட்ச் டு ஃபோன் மீ ஃபிட்னஸ்ல கவுண்ட் ஆனா டேட்டாவை வாட்ச்ல அப்டேட் ஆகிருது. ஆமாமா, இது நடக்கும் ப்ரோ. அதிகமா காட்டுதுன்றாரு அவரு. அது ஏன் அதிகமா காட்டுதுன்னா யோசிச்சு பாருங்க. வாட்சும் ஃபோனும் கனெக்டடா இல்ல. வாட்சும் ஃபோனும் சிங்க்டாவே இருக்கும்போது என்ன ஆகும்னா மேக்ஸிமம் வந்து ஆப் ஆக்டிவா இல்லாம வாட்சை பேஸ் பண்ணி மட்டும் இருக்கும். இப்போ ஆப்லயே நம்ம வந்து பர்மிஷன் கொடுத்து பீலோமீட்டர் போன்ல யூஸ் பண்ண சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டோம்னு வைங்க. இவர் மீ அதாவது இந்த வாட்ச் இருக்கு இல்லையா, வாங்குறதுக்கு முன்னாடியே மீ ஆப் யூஸ் பண்ணியிருந்தாருன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் ஆப்பை மட்டும் கான்ஃபிகர் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஆப்புக்கு வந்து போனோட பர்மிஷன் எல்லாம் கொடுத்துருந்தோம், ஸ்டெப் கவுண்ட்டுக்கு அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டோம்னா அது என்ன பண்ணும்னா உங்க போன்ல இருக்க பீடோமீட்டர் வச்சு உங்களுக்கு வேலை பண்ணும். நீங்க வெளியில அங்க இங்கேயும் தூக்கி நடந்து போகும்போதெல்லாம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. நடந்திருக்கடா வேணா அப்படின்னு எழுத்துல இருந்து வரும். வருது இல்ல, கட்டவே இல்லை. எப்பறம் போன்ல இருந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதேதான், அதுதான் ப்ரோ. அது நீங்க என்ன பண்ணலாம்னா மேபி உள்ள போயிட்டு இதுக்கான ஆப்ஷனை டிசேபிள் பண்றது அப்படின்னு பார்த்து டிசேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க வாட்ச் டேட்டா மட்டும் தான் இருக்கும். இப்போ Amazfitலயும் கூட நம்ம அப்படி யூஸ் பண்ணலாம். போய் பண்ணலாம்ல, ஆப்ல போயிட்டு பெர்மிஷன்ஸ்க்குள்ள போய் பண்ணலாம். இது ஹெல்த் டேட்டாக்கு வந்து நான் ஸ்டெப் கவுண்ட்லாம் எடுக்கிறேன் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த பர்மிஷன் தூக்கி விட்டீங்கன்னா போன்ல இருக்கக்கூடிய சென்சார்ஸ் யூஸ் பண்ணாது. ஓகே, ஸோ இது ஒரு ஃபேக்டா. அதான் சொல்லியிருக்காரு. வாட்ச்ல 10,000 ஸ்டெப்ஸ் இருக்குன்னா ஆப்ல பார்த்தா 12,000 ஸ்டெப்ஸ் இருக்கு ப்ரோ. வாட்சை கனெக்ட் பண்ணா 12,000 ஸ்டெப்ஸ். வாட்ச்லயும் 12K அப்டேட் ஆயிருச்சு. நாம வாட்ச்ல இருக்கிற டேட்டாவை ஆப்ல ஸ்டோர் பண்ணி அனலைஸ் பண்ணலான்னு தான் கனெக்ட் பண்றோம். ஆனா இங்க என்னடானா ஆப்ல இருக்கிற டேட்டாவை வாட்சுக்கு அனுப்பி நம்மள அனலைஸ் பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல அக்ரி டு ஆல் கொடுத்து நீங்க ஒரு தடவை செக் பண்ணுங்க ப்ரோ, ஒரு தடவை செக் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு வந்து மேபி நீங்க வேணா அந்த சிங்க்ரனைஸ் பண்ணிட்டு ஆப் ஒரு வாட்டி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணிட்டு பர்மிஷன்ஸ் கேட்கல, அப்போ ஒவ்வொன்றா பார்த்து எது தேவையானது மட்டும் கொடுத்துருங்க. இன்னொன்று கூட பண்ணலாம் ப்ரோ. நம்ம எப்படின்னா பேசாம இந்த டீம் இருக்குல்லையே இவங்க டீம், அவங்க எங்கிட்டையும் கேட்டு பார்ப்போம். ஐயோ என்ன இது, ஆமா உங்களதுல என்ன வாட்ச்ல வர டேட்டாவை ஆப் எடுக்க சொன்னா ஆப்ல இருக்கிற டேட்டாவை வாட்சுக்கு அனுப்புதாமே. போன் தான் எடுத்துக்கோண்டா, எது பெருசு அடிச்சு காட்டு. பெருசு என்னமோ போன் தான். ஆனா நான் ஸ்டெப் கவுண்ட்ல இருந்து ஆக்டிவிட்டிக்கு அடுத்த கொண்டாத்துல ஸ்லீப்புக்கு டேட்டா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனை அவர் வந்து எப்ப சார் 10 மணிக்கு ஒரு டேபிள் மேல வச்சாரு. அப்ப தூங்கிட்டு தான் இருக்காரு அவரு. என்னடா பகல்லையும் நான் தூங்குறேன்னு காட்டி வச்சிருக்கேன். பவர் நாப்ல எடுத்திருக்காருங்க. பவர் நாப் பண்ணுவேன் 12 மணி நேரம் எடுப்பாரு. சரி, ஓகே. அடுத்து என்ன, டேமன் ஸ்லேயர் அப்படிங்கிறவர் வந்து சிவா ப்ரோ, ஐம் அமேசான் பிரைம் யூசர். ஐ ஹவ் ஆர்டர்ட் a neck band on September 1 and it was expected to be delivered on September 2 10 AM to 2 PM but it is not அதான் இது வரைக்கும் டெலிவரி ஆகல. Then I contacted customer service. They told me that to wait till 5 PM. I did not receive it and I contacted them again. They told me to wait till 10 PM but the product is not delivered and contacted them again. They told blah 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 same reason and the product will be delivered in first half of September 3. But the same thing happened to the again. It showed 10 AM 12 PM. இது என்னது, at least 10 PM but I have not received my product. I called, they asked this how you treat the prime, this is how you treat the prime customer ஒரு கேட்டிருக்காரு. நல்லா நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டேன். and threatened them that I will file a complaint on consumer court. ஆன்லைன்ல கேஸ் பண்ணி ஃபைல் பண்ணிட்டு சாரி சொல்லிட்டு we will provide the refund சொல்லிட்டாங்க. so I chose C+P and definitely the product will be coupon plus refund. அதான் ரெண்டுமே தரோம்னாங்க. நீங்க உங்களுக்கு வந்து இது பண்ணிடுங்க, நாங்க ரீஃபண்ட் பண்ணிடுறோம், நீங்க ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கூப்பன் தரோம் அப்படின்னு இருக்காங்க. And definitely the product will be delivered on September 4 EOD but now around 10 PM they refunded the amount
பட் நோ காம்பன்சேஷன் அண்ட் நவ் ஐ எம் ட்ரைங் டு கான்டாக்ட் தெம் பட் நவ் ஐ காண்ட் கான்டாக்ட் தெம்மா. ஆமா பிளாக் பண்ணிட்டாங்க. ஒரே மென்டல் ப்ரெஷரா இருக்கு. 10 டைம்ஸ் டிஃப்ரெண்ட் கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ்ட்ட ஒரே இன்ஃபர்மேஷன் தான் சொன்னேன். லைக் காலையில 6 மணி இருக்கும் டைலாகு, இதுக்கு பேசாம மூடிட்டு ஃபிளிப்கார்ட்லயே ஆர்டர் போட்டுருக்கலாம் போல. பட் நவ் கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் டெல்லிங் இஃப் யூ வாண்ட் காம்பன்சேஷன் ஆர்டர் த சேம் ப்ராடக்ட் அண்ட் ஆஃப்டர் ரிசீவிங் த ப்ராடக்ட் கான்டாக்ட் அஸ் வி வில் ப்ரொவைட் யூ கிஃப்ட் வவுச்சர். ஆமா நீங்க அமேசான்ல தான் வாங்கணும், விட மாட்டோம் உங்களை. மறுபடியும் அமேசான்ல ஆர்டர் போட்டிருக்காரு. ஆமா இப்போ அது என்ன இதுன்னு பார்க்கணும். ஆனா எனக்கு என்னன்னா, எனக்கு அமேசான்ல இருந்த அனுபவம் அப்படின்னு சொல்லணும்னா, ஃப்ளிப்கார்ட்லயும் மோசமான அனுபவம்லாம் இல்ல. ஓபன் பேக் பண்றேன்ட்டு தான் சில சமயங்கள ஜோக் பண்ணுவான், கிழிச்சி அந்த துணியா கையில கொடுப்பாங்க, உங்க முன்னாடி கீழே போட்டுருவோம் போன ஓபன் பண்றோம். அது வந்து டியூரபிலிட்டி, டக்குன்னு ஓபன் பண்ணி பறக்கும் போன் டியூரபிலிட்டி அவசரங்க. இது அமேசான்ல என்னாச்சுன்னா ஒரு நல்ல சம ஃபன்னு. காலையில ஆர்டர் போடுறேன், மத்தியானம் உங்க கையில இருக்கும் அப்படின்னு சொல்லி மத்தியானம் வந்துருச்சு. எங்கடா பின்னாடி தெரியல இருந்தா எடுத்துறியா அப்படிதான் இருக்காது, ஏன்னா இங்க இருந்தா எடுத்துறியா அப்படிதான் இருந்தது. நம்ம காலையில ஆர்டர் போடும் போதே கேட்கும் உங்களுக்கு ஸ்லாட் எந்த ஸ்லாட்ல வேணும், மார்னிங் வாங்குறீங்களா இல்ல ஈவினிங் வாங்குறீங்களா இல்ல மத்தியானம் வாங்குறீங்களா, சேம் டே டெலிவரி. கரெக்ட். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. ஏன் வெங்கடேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, சிவபரணி நண்பா எப்படி இருக்கீங்க, எங்க சாம்சங் 17 A17 இருக்குல்ல, சாம்சங்ல A17 இந்த ஃபோனோட ரிவ்யூ காணும் எப்படியும் வாட்டரானா எதுவும் கழுவி ஊத்துங்க. வெறுத்து போயிட்டாரா? இல்ல எப்படி கழுவிதான் ஊத்த போறீங்க அப்படின்றாரு அவர். ஏன்னா பட்ஜெட் ஃபோன்ஸ் சாம்சங் அப்படிதானே இருக்கும் அப்படின்னு. பட் ஆனா அதுக்கு ஒரு கடைசியில் அவர் முடிக்கும் போது ரொம்ப இதா முடிச்சிட்டாரு, ஒரு மாதிரி கில்ட் ஆயிடுச்சு எனக்கு அதை படிச்சோடனே. இதுல என்ன, நான் ஒரு மேட்ரு கேட்குறேன் பாருங்க ப்ரோ. எப்படியும் சாம்சங் 17 இந்த ஃபோனோட ரிவ்யூ காணும் எப்படியும் அதை வந்து வாட்டர்ல நல்லா நான் எதுவும் கழுவி ஊத்துங்க. இருந்தாலும் சரி ஓகே, சரி இருந்தாலும் எங்களை மாதிரி சாம்சங் இருக்கும்ல, கொஞ்சம் பார்த்து செய்யலாம்ல. நீங்க என்னதான் சாம்சங்கை குறை சொன்னாலும் எங்களை மாதிரி ஆண்களுக்கு அதுதான் ரொம்ப நண்பனா இருக்கா. நான் 2020 சாம்சங் M11 வாங்கியிருக்கேன். இந்த போனை வாங்கினேன். ஒரு முறை ஏரியில் போட்டு 15 நிமிஷம் கழிச்சு தான் கொண்டு வந்தேன். மொட்டை மாடியில காய வச்சுட்டு அரிசியில வச்சு எடுத்து இப்போ வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன். அரிசியில ஒரு மணி நேரம் வைத்து எடுத்து பயன்படுத்தி கொண்டேன். கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு நண்பா. அப்புறம் எங்களை மாதிரி பார்வை இல்லாதவர்களை கேட்டீங்கன்னா சாம்சங் இதுதான் அதிகமா யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு அதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்வை இல்லாதவங்களுக்கு வந்து சாம்சங்கோட இதுதான் பர்ஃபெக்டா இருக்கும். இது தெரியாம என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாருன்னு பார்த்து படிச்சுட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்ல வந்து இங்க பாருங்க ப்ரோ, இவர் சொன்ன இப்போ இங்க ஃபேக்ட் என்னன்னா, சாம்சங் கிரீன் லைனுக்கு சொல்யூஷன் தரல, அது காமன் இஷ்யூ. சாம்சங் என்ட்ரி லெவல் டிவைஸ் நல்லா தரான்னு நான் இப்போ சொல்றேன்னே வைங்க. A16 நம்ம கவர் பண்ணியிருப்போம். A16 நம்ம கவர் பண்ணும்போது அதுல இருக்க பிரச்சனை F16 விடுங்க ப்ரோ, F36 நம்ம கவர் பண்ணுவோம். A16 நம்ம கவர் பண்ணும்போது என்ன சொல்லிருப்பேன்னா 6300 ஒரு ப்ராசர் இந்தியாவுக்கு, ஆனா குளோபலுக்கு 1330 எக்ஸினாஸ். ஸோ இப்போ நம்ம ஊர்ல வந்திருக்க 6300 அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணும்போது மட்டும் ஓரளவுக்கு ஓகே இருக்கும். அதுவும் ஆப் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரால் பண்ணா ஹேங் ஆகும், கொஞ்சம் கோளாறு தான். ஆனா அதுக்கே வந்து என்ன பண்ணா 6 வருஷம் அப்டேட் தராங்க. அது எப்படி இது நடக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லியிருப்போம். ஆமா, ஆனா இந்த ஸ்பெசிபிகேஷன்ல எல்லாருமே 11,000 இருந்து 12,000 ஃபோன் கொடுப்பாங்க. இவன் 22,000 சொன்னான். சரி 6 வருஷம் அப்டேட்டுக்காக டாரிஃப் போட்டிருக்கான்னு நினைச்சுக்கிட்டேன்னு வைங்களேன். இருந்தாலும் இதை நான் பாசிட்டிவ் சைட்ஸ்ல எடுத்து நோட் பண்ணேன்னா, நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஏதோ நான் சாம்சங் A16 விற்கிறதுக்கு வந்தேன் நம்ம தான் நினைப்பாங்க. இதுல 6 மாசம் அப்டேட் வருது, 6 வருஷம் அப்டேட் வருது, எவ்வளவு சூப்பரான ஒரு விஷயங்க. ஐபோனுக்கு அடுத்து 6 வருஷம் அப்டேட் தரக்கூடிய ஒரே போன் இதுதாங்க, ஆனா 22,000 ரூபா தான் அப்படின்னு கூட பாசிட்டிவா பேசலாம். ஆனா பிராக்டிகலா பேசணும்னு போது என்ன ஆயிடுதுன்னா, அப்படிதான் பேசுறாங்க. ஆனா பிராக்டிக்கலா பேசும்போது என்ன ஆயிடும்னா, ஒரு சிலர் நம்மள சீரியஸா தப்பா எடுத்துப்பாங்க. அதாவது நான் இந்த பாயிண்ட ஹைலைட் பண்ணாலும் ஓகே ஒரு வியாபாரம் பார்க்க ட்ரை பண்றாரு அப்படின்னு தான் நினைப்பாங்க. நம்ம இதை ஒன்னமாங்க பாயிண்டா சொல்லிட்டு பிராக்டிகல் டிஃபிகல்ட்டியை பேசும்போது எப்படி இருக்கும்னா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஆக்சசிபிலிட்டின்றது முக்கியமான ஒரு விஷயம் ப்ரோ. பார்வையற்றவர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் வந்து உள்ள அதாவது என்னென்ன டாஸ்க் பண்றீங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்வையற்றவர்களுக்காகவே பாத்தீங்கன்னா நோக்கியால எல்லாம் என்னடா ஒண்ணு நோக்கியா புறான் எடுத்துன்னு வரான்னு நினைப்பாங்க ஒரு சிலர். அப்படி இல்ல,
பட்டன் போன்ஸ்லயே கூட பின்னாடி திருப்பி போட்டோ எடுக்கும்போது அதுவே சொல்லும் மேல கீழே கொஞ்சம் இடது பக்கமா அப்படிலாம் சொல்ல. என்னன்னா அவங்களே அவங்க போட்டோ எடுக்க போறாங்க, ஃபேஸை கரெக்டா வச்சதுமே அது என்ன சொல்லணும்னா சீஸ் அப்படின்னு சொல்லி போட்டோ அது எடுக்கும், ஸ்பீக்கர் வழியா பேசிக்கிட்டே எடுக்கும். ஸோ இந்த மாதிரி டாக் பேக்கோட கேமரா ஒர்க் ஆனதெல்லாம் நோக்கியால இருந்தது. பட் இப்போ வந்து எல்லா போன்ஸ்லயுமே டாக் பேக் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா பார்வையற்றவர்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தா இருக்கணும் தான் ப்ரோ. நான் என்ன சொல்வேன்னா சாம்சங் போன் உங்களுக்கு M11 வந்து 15 நிமிஷம் ஏரிக்குள்ள கிடந்தாலும் நீங்க எடுத்துட்டு வந்து காய வச்சு அரிசியில வச்சு புடச்சு எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணீங்க, ஒர்க் ஆச்சு. பட்ஜெட் போன் வந்து இந்த மாதிரி பார்வையற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இல்ல கரெக்ட் ப்ரோ, கரெக்ட். அவங்க வந்து பிராண்ட் வேல்யூக்கா நம்புறாங்கன்னே வைப்போம். என் கேள்வி என்னன்னா இன்கேஸ் அந்த இடத்துல ஒரு இன்ஃபினிக்ஸ் நோட் 50X இருக்குன்னு வைங்க, அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா 12,000 ரூபாய்க்கு உங்களுக்கு பெரும்பாலும் சரி 10,000 ரூபாய்க்கு அது உங்களை வந்து ரொம்பவே திருப்திப்படுத்த வாய்ப்பு இருக்கு ப்ரோ, ஸ்மூத்னஸ் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல. பட் அகைன் எல்லா ஆண்ட்ராய்ட் போன்லயுமே ஐபோன்லயும் கூட ஆக்சசபிலிட்டி உள்ள போனா டாக் பேக் அப்புறம் நம்ம விஷுவலா கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் வந்து ஹெல்ப் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. சாம்சங்ல மட்டும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. எனக்கு நான் என்ன சொல்லுவேன்னா எமோஷனலா நீங்க வந்து உங்களோட M11ஓட பாண்ட் ஆயிட்டீங்க. ஆமா சரியா, ஏன்னா இவ்வளவு நடந்தோம் இத்தனை வருஷமா அது எனக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க பாண்ட் ஆயிட்டீங்க. அதனால நான் பொதுவா இப்ப சாம்சங் மேல இருக்க ஒரு சில குற்றச்சாட்டு வைக்கும் போது லைட்டா உங்களுக்கு பெயின் வருது. ஆனா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், நம்ம சாம்சங் வந்து இப்படி சில சமயங்களை குறை சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆஃப்டர் சேல் சப்போர்ட்ல இன்னும் ஃபாஸ்ட் ஆயிட்டாங்கன்னா நம்மளே அவங்களுக்கு கொடியே பிடிப்போம். திருந்துடா தயவு செஞ்சு, பிக்சல் எவ்வளவோ நல்லா பண்றான்டா, இது ஒரு கொடுமை. இப்ப பிக்சல் எவ்வளவோ நல்லா பண்றான்னு கௌதம் ப்ரோ சொல்றாருல்ல, அது நாங்க எந்த பேசிஸ்ல சொல்றோம்? நான் என்கிட்ட இருக்க பிக்சல் போன் ஏதாவது எடுத்துட்டு போனான்னு கேட்டீங்கன்னா இல்ல, கௌதம் ப்ரோவும் எடுத்துட்டு போனாங்களான்னா இல்ல, கமெண்ட்டை படிச்சுதான் சொல்றோம். கமெண்ட்ல நீங்க சொல்றீங்க டிஸ்ப்ளே மாத்திட்டு இருக்காங்க போய், இதெல்லாம் எதிர்பார்க்கல, மாத்திட்டே கோடா இருந்தா மாத்து ஃப்ரீ. இது வந்து நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு இருக்கலே பீக்கா எப்போ ஃபீல் ஆச்சுன்னா, நான் இப்பயும் சொல்றேன் பிக்சல் வாங்குங்கன்னு நான் யார்கிட்டயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிக்சல் நான் என்னைக்குமே சொல்லியிருக்க மாட்டேன். 30,000 ரூபாய்க்கு ஆமா ஒரு 30,000 ரூபாய்க்கு போன் கேட்கும் போதெல்லாம் நான் வாருங்களேன் நார்டு 5 சொல்லுவேன், போகோ F7 சொல்லுவேன். எனக்காவது ஒரு நாள் 8 வருங்க அந்த ஆஃபர்ல வாங்குங்கன்னு சொல்லியிருப்பேன். யாராவது ஒருத்தர் வந்து 30,000 ரூபாய்க்கு எனக்கு நல்ல கேமரா வேணும்னு கேட்கும் போதுதான் யோசிச்சுட்டு என்ன சொல்லுவேன்னா 8 ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, அதுலயும் ஒரு சிலர் வீடியோ எடுக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது நான் எந்த தாட்டும் இல்லாம ஓகே அப்படிதான் சொல்லுவோம். ஸோ இப்படிதான் சூஸ் பண்ணி சொல்லியிருக்கோமே தவிர எனக்கு இப்போ வந்து சப்போஸ் நான் டெய்லி டிரைவரா பிக்சல் யூஸ் பண்றேன்றதுக்காக கௌதம் ப்ரோ அல்ட்ரா வித்துடலாம், ஆமா உடனே உங்களுக்கு ஒரு பிக்சல் ப்ரோ எக்ஸல் எடுங்க. ஆமா நம்ம SRக்கு எந்த பக்கமா வரும்போது குறுக்க கம்பி நீட்டி 13 ப்ரோ புடிங்கிட்டு விட்டுட்டு ஒரு 7 கையில கொடுத்து அனுப்பணும். அப்படியே நரேஷ் அந்த உட்காந்து வருவான், எங்க அவன் 13S, அவனுக்கு என்ன 8 ப்ரோ, அவனுக்கு 6A. நரேஷ்ல அதை தானே நான் 3 வருஷம் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அவன் அதை ஒரு 2.5 வருஷம் யூஸ் பண்ணான் நரேஷ். ஆமா சோ அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் புடிங்கிட்டு அவங்க கையில இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பிக்சலா மாத்திரலாம். ஃபேக்ட் என்னன்னா யார் யாருக்கு என்ன பிடிக்கும் அப்படி கேட்டுதான் நான் எப்பயுமே பண்ணுவேன். இப்போ எனக்கு இவ்வளவு நாளைக்கு அப்புறம் நான் 9 யூஸ் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா ஸ்லோவா சார்ஜ் ஆயிருதுன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணதில்லை. ரீசன் என்னன்னா ஸ்லோவா சார்ஜ் ஆகும்போது சில சமயம் அதுவே எனக்கு அட்வான்டேஜ் ஆயிடும் ப்ரோ. சார்ஜ் டக்குன்னு இருந்தா எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த ட்ரீம் கிரிக்கெட் நோண்டுவேன், சரியா ஒரு 10 நிமிஷம் ட்ரீம் கிரிக்கெட். இப்ப அவங்க வேற வெறுப்பேத்துறானுங்க, ஏசியா கப்லாம் வந்துருச்சு, அதுல வேற உள்ள அந்த ஹாட் சேலஞ்ச் பாத்தீங்களா, 6 பால்ல 30 அடி, 12 பால்ல 60 அடி, 20 பால்ல 120 அடிங்கிறாங்க. மனசாட்சியே இல்லையாடா, எல்லா பாலையும் ப்ரோ அது யோசிச்சு பாருங்க ப்ரோ. 24 பால்ல 120 அடிக்கணும்னா எல்லா பாலும் 6 அடிக்கணும், 6 இடையில ஒரு 4-5 பால் என்ன 4 அடிக்கலாம். ஆனா அடிக்காம ரெடி பண்ணுங்க, அது வேற ஒரு பக்கம். 90 க்கு மேல இருக்கணும். யாரெல்லாம் இருக்கான்னு பாத்தீங்கல்ல, நீங்க அன்லாக் பண்ணிருக்கீங்க. ஒரு பேக்னு ஒன்னு வச்சிருக்காங்க. ஆமா அதுல 499 only 5000 ரூபாய் கூட கௌதம் கம்பீர்லாம் இருக்காப்ல, பார்த்தேன். ஆமா நான் என்ன கேக்குறேன், சச்சின் டெண்டுல்கர், வீரேந்திர சேவாக், சௌரவ் கங்குலி இந்த மாதிரி ஒரு டீம் போடுங்க. ஆமா ஆமா நாங்க எப்படியே முயற்சி பண்ணி அன்லாக் பண்றோம். ஆமா அதையும் பண்ண முடியும், அன்லாக் தான் பண்ணுவோம். காசு எல்லாம் போட முடியாது, காசு வேணா குடிக்க வேணா வரோம், குடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. காசு வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ரோ இதுல ஃபர்ஸ்ட் என்னாச்சுன்னா ஆட் வந்துச்சு இந்த கேம்ல. ஆமா ஆமா சரியா, ஆட் வரும்போது நான் என்ன பண்ணேன்னா ஏதாவது ஒரு பேமெண்ட் பண்ணா ஆட் வராதுன்னு போட்டுருந்தது. 99க்கு ஒரு இருக்கும் உள்ள, அந்த 99 லைஃப் டைம்னு வரும், அந்த 99 ருபீஸ்க்கு நான் பே பண்ணி விட்டேன். ஆடே வரல, அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை. நான் டிஎன்எஸ் ஆன் பண்ணதுனால எனக்கு ஆட் இது வரைக்கும் வந்ததே இல்லை. எப்பயுமே என்னோட ஆன்ல தான் இருக்கும், எந்த ஆப்லயுமே ஆட் வராது. எப்படி பாத்தீங்களா? ஸோ உங்களுக்குலாம் இவர் வந்து ஐடியா கொடுக்குறாரு மறுபடியும். ஆமா ஆக்சுவலாக டிஎன்எஸ் யூஸ் பண்ண இந்த மாதிரிலாம் இருக்கும். சில சமயங்கள் என்ன ஆகும்னா ஒரு சில முக்கியமான அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து இந்த டேட்டாலாம் தேவைப்படும். அந்த அப்ளிகேஷன் மட்டும் என்ன பண்ணனும்னா கோலாரா வேலை செய்யும். அப்ப நீங்க ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம், முடிஞ்சாகும். ஆஃப் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணிட்டு திரும்ப போய் டிஎன்எஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பேங்கிங்ல வந்து பேங்கிங்ன்ற பாருங்க, ஏதாவது பர்ச்சேஸ் பண்றீங்க, ஆர்டர் பிளேஸ் ஆகிறதுக்கு பேமெண்ட்ல போகுமா சுத்திட்டே இருக்கும். ஏன்னா சுத்திட்டே இருக்குன்னு பார்த்தா அப்புறம் டிஎன்எஸ் ஆஃப் பண்ணோன்னு பேஜுக்குள்ள போயிடும். டேய் இதெல்லாம் சொல்லவே இல்லை, இந்த 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 விஷயத்தெல்லாம் முதல்லயே சொல்லியிருக்க கூடாதா?
ஓகே ஸோ மிஸ்டர் கிரீன் அப்படிங்கிறவர் வந்து ஐ ஃபைனலி காட் மை ஒன் ப்ளஸ் 13s. இட் இஸ் குட் டிஸ்பிளே, இஸ் வெரி வெரி ஸ்மூத், த காலிங் ஏ ஃபீச்சர் இஸ் ஸோ குட் அண்ட் திஸ் மொபைல் ஃப்ளாக்ஷிப் அதான் ஃப்ளாக்ஷிப் ஃபோனு. ஐ பிஃபோர் யூஸ்டு ஐக்கூ நியோ 6 5G. தட் இஸ் அ வெரி குட் ஃபோனு, ஸ்னாப்ட்ராகன் 870 ப்ராசரோட சூப்பர் ஃபோன். ஸோ மொத்தம் இவர் வந்து 13sல இப்போ செட்டில் ஆயிருக்காரு. ரொம்ப பெருமையா இருக்குமே. நரேஷ் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா நீங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுவீங்க. அவங்க அக்கா தலையில கொண்டு போய் அந்த 13s தள்ளி விட்டுட்டு அவன் 9A வாங்குற ஐடியால இருக்கான். 9A சூப்பர் ஃபோன் ப்ரோ. இல்ல செம ஜோக்கா இருக்கு பாருங்க, நிறைய பேர் சிரிச்சிருவாங்களா இப்ப ப்ரோ. அது பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல கரெக்ட், நீங்க சொல்றது ஓகே. ஆனா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஐயோ 102 ஸ்கோர் வராதியா, கிக் பெஞ்ச் ஸ்கோர் வராதியா, அவன கேம் சார்ஜிங் ஸ்லோவா இருக்க போதியா, 6 கோட கடல போடுறதுக்கு எதுக்கு இங்க பவர்ஃபுல்லான ப்ராசஸர். இன்ஸ்டாகிராம் ஒர்க் ஆகுதா அவ்வளவுதான். இன்ஸ்டாகிராம்லயே கால் பண்ணுவோம், வீடியோ கால் பண்ணுவோம். நரேஷ் காலிதான் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், உன் பெருமை வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு பேசிட்டு இருக்கோம். சரி ஓகேங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான கமெண்ட்ஸ். வேற சில கமெண்டோட நம்ம திரும்ப இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சிவரணி கௌதம் பார்க்கலாங்க. பாய்.